நம் ஒவ்வொருடைய வேண்டுதல் அவருடைய மனதின் விருப்பத்தின்படி அமையுமானால் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இதோ இதை உணர்ந்த ருசித்ததான அன்பு பக்தன் தாவீது சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என்னை பணக்காரனாய் மாற்றும், என்னை செல்வந்தனாய் மாற்றும், அல்லது என்னை இப்படியாக ஞானவானாய் மாற்றும் என்று வேண்டிக் கொண்டான பக்தன் இல்லை. அவன் சொல்கிறான், என்னை உணர் உள்ளவனாக்கும். இதோடைய பொருள் என்னென்னா, எல்லா உலக ரீதியான புகழ், பணம், பதவிக்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவருடைய வழியில் நடப்போருக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நாம் நினைப்பதுக்கும் வேண்டிகளுக்கும் அதிகமாக அவர் செய்வார். அதோடைய பொருள் என்னென்னா, மேன்மைப்படுத்துவார், உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார். இன்றைக்கு கூட இருந்தே எரிச்சல் அடைந்து அல்லது நம்ம எப்போது அழுந்து போவோம் கவிழ்ந்து போவோம் என்று பார்க்குற சத்துருக்கின் கூட்டம் ஏராளம். அதாவது நடுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பக்தனுடைய வேண்டுதலை கேட்பாராம். ஏன்னா அவன் உணர்வுலனாய் ஆக்கும் என்று வேண்டினான். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்தில் நாமும் அப்படியே கேட்போம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து வந்த பாதைகளில் பல தோல்விகள், துயரங்கள் வந்த காரணமே நாம் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே. ஆக இந்த காண்கின்ற உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும், இடம், எல்லாமே சகலமும் ஒரு காணலில் இருப்பவர் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்குற இந்த நல் வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்பீங்கன்னா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமுதாயத்தையுமே நீங்கள் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். இந்த நன்மையை பெற்றிட ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீ இறங்கும் அப்பா. இப்பொழுதே உங்களுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகட்டும். உணர்வை தாரும். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க, ஜெபிக்க, உம்முடைய மக்களுக்காக திரைப்பட நிற்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.